Welcome to Rajpedia. I'm Lakshmi Prabha, and here we are going to discuss about the principles of social casework. Okay, social casework உங்களுக்கு வந்து MSW உள்ள ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இந்த சப்ஜெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். உங்களுக்கு கண்டிப்பாக செமஸ்டர் எக்ஸாமில் இந்த கொஷின் வந்தே ஆகும். ஓகே, ஸோ இதை நீங்கள் இந்த வீடியோ ஒன்று பார்த்தாலே போதும், நீங்கள் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம், ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதில் வந்து சைட் ஹெட்டிங்ஸ் தான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கும் ஒரு ஷார்ட் டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேயா? ஸோ இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோஷியல் கேஸ் ஒர்க் அப்படின்னா, இப்போ கேஸ் ஒர்க்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ் ஒர்க்னா டீலிங் வித் இண்டிவிஜுவல்ஸ். சரியா? ஒரு கேஸ் ஒர்க்கர் ஒரு கிளைண்ட்டை எப்படி டீல் பண்ணணும், இதுதான். ஓகே, அப்படி எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி தரது தான் இந்த பிரின்சிபல்ஸ். ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிரின்சிபல் ஆஃப் அக்செப்டன்ஸ். பிரின்சிபல் ஆஃப் அக்செப்டன்ஸ். இந்த அக்செப்டன்ஸ் பிரின்சிபல்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம கிளைண்ட் நம்மக்கிட்ட எப்படி வராங்களோ, அவங்க எப்படி என்ன பிஹேவியர், என்ன கேரக்டர், என்ன ட்ரேட் எப்படி இருந்தாலும் சரி, அவங்கள ஃபிசிக்கலாக பார்க்க எப்படி இருந்தாலும் சரி, வாட் எவர் தே மைட் பி, சரியா, அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் அஸ் தே ஆர், அவ்வளோதான் ரூல். அவங்கள எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாமல், இவங்க இப்படி பண்ணுறாங்களே எப்படி பண்ணுறாங்களே என்ன இரிட்டேட் ஆகாமல், அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஒரு குழந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல், முடிஞ்சிருச்சு. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் நம்ம பார்த்தோம்னா, பிரின்சிபல் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. பிரின்சிபல் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா என்ன? கான்ஃபிடென்ஷியாலிட்டினாலே, கான்ஃபிடென்ட்னாலே நம்பிக்கை. சரியா? இதில் யார் யாரை நம்பணும்? கிளைண்ட்டு கேஸ் ஒர்க்கரை, அதாவது நம்மளை நம்பணும். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்த சொல்ல வராங்க நம்மக்கிட்ட, அவங்களோட ப்ராப்ளத்தை, அவங்களோட சீக்ரெட்டை நம்மக்கிட்ட சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம்? நமக்கு யார் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கோ அவங்கள்ட்ட தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னா அவங்க நம்மளை நம்பணும். அப்போ நம்புகிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஓகேயா? ஸோ என்ன பண்ணக்கூடாது? அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சீக்ரெட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது லாஸ்ட் வரைக்கும் சீக்ரெட்டாக தான் இருக்கும். அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? இப்போது கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, இதில் 2 லெவல் கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்னொன்று அப்சல்யூட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஓகேவா? இதில் ரிலேட்டிவ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அப்சல்யூட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இப்போ அப்சல்யூட் கான்ஃபிடென்ஷியாலிட்டினா என்னென்னா, ஒருத்தர் ஒரு சீக்ரெட் கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்படியே அப்சல்யூட்டாக இந்த கேஸை வேறு எங்கேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, வேறு ரெஃபரன்ஸ்க்கோ எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த அவங்களோட கேஸை வந்து அந்த சீக்ரெட்டான விஷயத்தை வந்து நம்ம டாக்குமெண்டேஷன் கூட பண்ணக்கூடாது. அதுதான் அப்சல்யூட் 100% அப்சல்யூட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது. ஓகேவா? இப்போ அதே இது ரிலேட்டிவ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா, ரிலேட்டிவ் கான்ஃபிடென்ஷியாலிட்டினா என்ன? ஓகே, நம்ம அந்த இதை அவங்க சொன்ன விஷயத்தை நம்ம சீக்ரஸி மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து அதை அதர் கேஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களோட நேம் ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு ஒருத்தர் அப்படி இருந்தாங்க, அவங்க கேஸில் ஒருத்தரோட கேஸில் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் காட்டிக்கிடலாம். பட் யார் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து ரிலேட்டிவ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ இந்த 2 லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டியில் இதில் எது சூட்டபிளோ அந்த கேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்ட்டிசிபேஷன். பிரின்சிபல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். பிரின்சிபல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் பொறுத்த மட்டுக்கும் என்ன அப்படின்னா,
இதில் கிளைண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம அலோவ் பண்ணணும். அவங்க அவங்க பார்ட்டிசிபேஷன் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? இப்போ நம்ம கேஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு அவங்க கிளைண்ட்டை பேச விடாமல் நம்மளா நீங்கள் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் நம்மளா பேசிகிட்டே இருந்தோம்னா அங்கே கேஸ் ஒர்க்கே நடக்கலைன்னு அர்த்தம். நமக்கு அட்வைஸ் கொடுக்குற வேலையே அங்கே கிடையாது. ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்கள பேச விடணும். அவங்க எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட வென்டிலேட் பண்ண நீங்கள் அலோவ் பண்ணணும், ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா என்னது, லிசன் பண்ணணும். அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களுடைய இன்டெப்த் ஹார்ட்லேருந்து அவங்களோட ஹார்ட் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வென்டிலேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக இன்ட்ரெஸ்டாக அதை லிசன் பண்ணணும். சும்மா நீங்கள் லிசன் பண்ணுறதுனா எப்படி, நம்ம ஒரு ஃபோன் எடுத்து வச்சுட்டு ஓகே ஓகே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஐ கான்டாக்ட் வச்சு அவங்களோட எமோஷன்ஸ், அவங்க என்ன மாதிரி டீப் எமோஷன்ஸ் கன்வே பண்ணுறாங்களோ அதை வந்து ஓகே அப்படின்ற மாதிரி கன்சோலிங்கிற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் நம்ம க்ரியேட் பண்ணி அதை லிசன் பண்ணணும். ஓகே? ஸோ அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ணுறது தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இதில் பார்ட்டிசிபேஷனில் லிசனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே? நான் அதை இங்கே நோட் பண்ணிடுறேன். ஏன்னா அவங்களோட கிளைண்ட்டோட வென்டிலேஷன் தான் நமக்கு டார்கெட். அவங்க வென்டிலேட் ஆகிட்டாங்க அப்படின்னாலே அவங்க கிளியர் ஆயிடுவாங்க. அவங்களோட ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க கிளியர் ஆயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கம்யூனிகேஷன். நான் சொன்னபடி கம்யூனிகேஷன் என்னன்னு பார்த்துருவோம். கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ யார் கம்யூனிகேட் பண்ணணும், ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்ணணும். வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இப்போ வெர்பல் கம்யூனிகேஷன்னா என்னது, நம்ம அங்கே கேஸ் நடக்கும்போது நம்ம வந்து பேசுவோம், ரைட்? அவங்க பேசுவாங்க, நம்ம லிசன் பண்ணுவோம். ஓகே? அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகே? இதெல்லாம் வெர்பல் கம்யூனிகேஷன். அவங்களோட கேஸ் ஷீட்டு நம்ம ரெடி பண்ணி ரைட் டவுன் பண்ணி டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம்ல, அது கூட ஒரு கம்யூனிகேஷன் தான். வெர்பல் கம்யூனிகேஷன்லேயே வந்து ரிட்டன் ஓரல் இருக்கு இல்லையா, அது மாதிரி. ஓகே? அது இப்போ இம்பார்ட்டண்ட் இல்லை. பட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வெர்பல் கம்யூனிகேஷன்னா நம்மளுடைய கெஸ்டர்ஸ், பாடி லாங்குவேஜ், அவங்க பாட்டுக்கு அவங்க கஷ்டத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு சிரிச்சிடக்கூடாது. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் நம்ம வச்சுக்கிறது. ஓகே? அவங்களுடைய அந்த எமோஷன்ஸோட ஒரு கன்சோலிங்காக இருக்கிற மாதிரியே நம்ம நடந்துக்கணும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓகே? ஸோ அதை அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம இருக்கணும். ஓகே? ஸோ அதுதான் வந்து கம்யூனிகேஷன் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வென்டிலேட் பண்ணுவாங்க. அவங்க அப்போ தான் நம்மளை நம்பி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிப்பாங்க, டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே? ஸோ இது வந்து பிரின்சிபல் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே? கிளியர்? நம்ம இது மூலமாக என்ன கன்வே பண்ணுறோம், இந்த கம்யூனிகேஷன் மூலமாக ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நம்ம கொடுக்குறோம். அதுக்காக தான் இந்த கம்யூனிகேஷன். சரியா? அப்போ அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண தான் நம்மக்கிட்ட அவங்க ரிவீல் பண்ணுவாங்க, அவங்களோட இதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே? இப்போ நம்மளே பாருங்கள், யாராவது ஒரு தேர்ட் பர்சன்ட்டு திடீர்னு போய் நம்மளோட பர்சனல் விஷயத்த சொல்லுவோமா? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நமக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும், நமக்கு அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், ரைட்டா? ஸோ அப்போ தான் நம்மளால் அவங்கள்ட்ட வந்து ஃப்ரீயாக எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இதை நீங்கள் ஃபஸ்ட்டு லுக்லேயே, ஃபஸ்ட்டு டேலேயே, டே ஒன்லேயே நம்ம கொடுக்கணும். ஓகே? ஸோ அதுக்காக தான் இந்த கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோஷியல் கேஸ் ஒர்க். அண்ட் நவ் the next principle of social case work is individualization.
இண்டிவிஜுவலைசேஷன் அப்படின்னா எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் யூனிக். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கரெக்டாக? ஏன்னா எல்லாருமே, யாருமே, நானே கூட யோசிச்சிருக்கேன் நம்ம நாள் எப்படா காட் வந்து உண்மையிலே ஒரு பெரிய மேஜிக் மேன் தான், ஒரு கிரியேட்டர் தான். ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து 2 ஐஸ் இருக்குது, நோஸ் இருக்குது, மவுத் இருக்குது, இயர்ஸ் இருக்குது. ஆனால் வந்து அதை இவ்வளோ வெரைட்டி காமிச்சிருக்காரே, எப்படி செம்ம உண்மையிலே அப்படின்னு சொல்லி நான் நிறைய தடவை அதை அந்த விஷயத்தை ஒண்டர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் வந்து அதில் கேரக்டர்ஸ் எல்லாத்துலேயும் பிஹேவியர் எல்லாமே யார் எப்போ எப்படி நடந்துக்குவாங்கன்னே நமக்கு தெரியாது. அதை நம்மளால் எவ்வளோ படித்தாலும் இப்படி தான் அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிக் பர்சனாலிட்டி, அவ்வளோ டிஃப்ரென்சஸ் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைக்னஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஸ்லைக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகே, பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும், ஓகே, அவங்களுடைய இன்னர் ட்ரேட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த யூனிக்னஸ்ஸை வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஓகே? இவங்க எப்படி இருந்தாலும் சரி, ஓகே, அந்த யூனிக்னஸ் அவங்க எல்லாரையும் ஓகே ஒரே மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிடக்கூடாது. கேஸ் ஒர்க்குக்கு வந்துட்டாங்களா, ஓகே, நம்ம எல்லாருக்கும் ஓகே, எல்லோரும் இதை எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணுங்கள், இது எல்லாத்துக்கும் ஓகே, உங்களுக்கு இந்த ப்ராப்ளமாக ஓகே, இந்த டேப்லெட் 2 போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து அலோபதி டாக்டர் மாதிரி நம்ம பண்ண முடியாது, ஓகேவா? இந்த சிம்டம்ஸ் இருக்கா, ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இந்த டேப்லெட் அப்படின்னு நம்ம கொடுக்க முடியாது, ஓகே? ஸோ ஒவ்வொருத்தரும் யூனிக், அவங்களோட ப்ராப்ளம்ஸ் யூனிக்காக இருக்கும், சரியா? ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட், டிஃப்ரெண்ட்டான செட் ஆஃப் ஒரு மாடல்ஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஓகே? ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஆல்ட்ரு பண்ணி நம்மளோட மெத்தடாலஜியை மாற்றி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஓகே? ஸோ இது வந்து பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவலைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம், வந்து பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸில் என்ன அப்படின்னா, இது யாருக்கு செல்ஃப் அவேர்னஸ்ஸு? போத் த கிளைண்ட் அண்ட் த கேஸ் ஒர்க்கர், 2 பேருமே அவங்கள பற்றி அவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், சரியா? நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும், கிளைண்ட்டு அவங்கள பற்றி ரியலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், சரியா? ஸோ இப்போ நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து, நம்மளோட வீக்னஸ் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளைண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, கிளைண்ட் வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு ரியலைஸ் பண்ணணும், அவங்களோட பர்சனாலிட்டி என்னன்னு ரியலைஸ் பண்ணணும், அவங்க இதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு ரியலைஸ் பண்ணணும், அவங்களோட லைஃப் சுச்சுவேஷன்ஸை ரியலைஸ் பண்ணணும், சரியா? அப்போ தான் அவங்களோட ப்ராப்ளமாக அவங்க சால்வ் பண்ண முடியும், ஓகே? அவங்களோட பர்சனாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அவங்கள தெரிஞ்சுக்க சொல்லுவீங்க நீங்கள்? சும்மா நம்ம எப்படி சொல்ல முடியும், ஓகே? அதுக்கு தான் நமக்கு ஒரு ஜோஹாரி விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு let me rub this, okay? இதில் பார்த்தீங்கன்னா ஜோஹாரி விண்டோ அப்படின்னு இருக்கு. ஜோஹாரி விண்டோ படிச்சிருக்கீங்களா? ஓகே, ஓகே. இப்போ நம்ம இதான் ஜோஹாரி விண்டோன்றது, சரியா? இப்போ இதில் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன தெரியும் தெரியாது, நமக்கு நம்மளை பற்றி என்ன தெரியும் தெரியாது, ஓகே? ஸோ நமக்கு நம்மளை பற்றி நோன், நமக்கு நம்மளை பற்றி நாட் நோன் பை செல்ஃப். அதே மாதிரி நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு என்ன தெரியும் தெரியாது, ஓகே? இது இந்த சைடு, ஓகே? இப்போது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம்,
நமக்கு அது நம்மளை பற்றி தெரியும், அடுத்தவங்களுக்கும் நம்மளை பற்றி தெரியும். இப்போ எதை சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நல்லா படிக்கிறோம்னு வச்சுக்குவோம், சும்மா வச்சுக்குவோம். ஓகே, ஸோ அது வந்து நமக்கும் தெரியும், நம்ம கூட இருக்கவங்களுக்கும் தெரியும். கூட இருக்கவங்கன்னா பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது இந்த ஏரியா வந்து என்னது, இதுக்கு பேர் ஓப்பன். ஓகே, ஸோ எல்லாருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ நோ சீக்ரெசி. ஓகே, ஸோ இது வந்து ஓப்பன். அதே இது இந்த ஏரியா. ஓகே, நமக்கு தெரியாது, நாட் நோன் டு செல்ஃப். நமக்கே நம்மளை பற்றி சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஆனால் அம்மா பார்த்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஓகே, உனக்கு தெரியாது, ஆனால் நீ இப்படி தான், எனக்கு தெரியும் அப்படின்வாங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள். ஓகே, நம்ம பிளைண்டாக இருப்போம், நம்ம அப்படி பண்ணிகிட்ருப்போம் சில விஷயங்கள். ஆனால் அது வந்து நமக்கு தெரியாது, நம்ம பிளைண்டாக இருப்போம். நம்ம நினச்சிட்ருப்போம் நமக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய ஆளுன்னு. ஆனால் அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ரைட்டாக? கிடையாது, இந்த விஷயத்தில் அவன் இவ்வளோதான், அவனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கும்ல, அதுதான் வந்து பிளைண்டு. சரியா? நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம் நமக்கு, ஆனால் நம்ம அப்படி பண்ணுவோன்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் வந்து பிளைண்ட் ஏரியா. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, நமக்கு தெரியும், நம்மளை பற்றி நமக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்ம இப்படி தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் வெளியில் அதை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்குறோம், சீக்ரெசி. ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னது, ஹிடன் ஏரியா. ஓகேவா? ஹிடன் ஏரியா. சில விஷயங்கள் சீக்ரெட்டாக வச்சுருப்பீங்கல்ல. ஓகே, யார்கிட்டையும் சொல்லாமல். ஓகே, அது பேரண்ட்ஸ் முன்னாடி நம்ம வந்து ஹிடன் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுருப்பீங்க, டீச்சர்ஸ் முன்னாடி ஹைட் பண்ணி வச்சுருப்பீங்க. பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் என்ன நினைப்பாங்க, ஓ ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வேறு இன்னொரு அங்கே ஒரு கேரக்டர் வந்து போயிட்டுருக்கோம், அது ஹிடன் ஏரியா. சரியா? ஸோ நமக்கு மட்டும்தான் அது தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது, ஹிடன் ஏரியா. ஸோ இது நெக்ஸ்ட்டு குவாட்ரண்ட் என்ன அப்படின்னா அன்னோன். அன்னோன்னா என்னது, நமக்கும் தெரியாது, அடுத்தவங்களுக்கும் தெரியாது. அப்படி ஒரு டார்க், இதை வந்து ஒரு டார்க் ஏரியானும் சொல்லலாம். ஓகே, நமக்கும் நம்மளை பற்றி ஒரு கேரக்டர் ஒரு இது பண்ணுவோம், ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்போம், நமக்குள்ளே அது இருக்கும், நமக்கும் அது தெரியாது, அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது, அடுத்தவங்களுக்கும் நம்ம இப்படி தான் தெரியாது. ஓகே, அந்த மாதிரி லைக் ஏதாவது ஒரு ஃபோபியா இருக்கலாம். ஃபோபியா வந்து தெரிஞ்சு போயிடும் நமக்கு, ஏதோ ஒரு சம் அதர் கேரக்டர்ஸ். சரியா? ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு நம்மளை பற்றி ஒரு ஸ்டேஜ் ஃபியர், ஏதோ ஒன்று சம்திங். ஸ்டேஜ் ஃபியரும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம டெவலப் பண்ணி வச்சுருப்போம். அது அடுத்தவங்களுக்கும் அது வந்து அன்னோனாகவே இருக்கும். ஓகே, ரொம்ப சைலண்ட் மோட்லேயே இருக்கும். இதுதான் வந்து டார்க் ஏரியான்னு சொல்கிறோம். இதையும் நம்ம கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிறோம், பிரித்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ ஓகே, இந்த செல்ஃப், இதை தான் வந்து செல்ஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த செல்ஃப் அனாலிசிஸை ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு இதை பண்ண சொல்கிறதுக்கு கைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முடியும். ஸோ நம்ம கிளைண்ட்டுக்கு அவங்க பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்குவாங்க, ரியலைஸ் பண்ணுவாங்க. செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரியலைசேஷன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ இது எதுக்காக இந்த செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னா, இந்த செல்ஃபை நம்ம ரியலைஸ் பண்ணாதான் நம்மளோட ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும், கிளைண்ட்டோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து செல்ஃப் டிட்டர்மினேஷன். செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்னும் போது, ஓகே ப்ராப்ளம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, கிளைண்ட் வென்டிலேட் பண்ணிட்டாங்க, இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறது, லாஸ்ட்டாக ஒரு டெசிஷன் எடுத்து ஆகணும் அந்த ப்ராப்ளம். ஓகேவா? அந்த ப்ராப்ளம்க்கு எப்படி டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னா, நம்ம டெசிஷன் எடுக்கலாமா அவங்களுக்கு பதில்? நெவர். ஓகே, அவங்கள டெசிஷன் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்க. அலோவ் பண்ணுறதுனா என்னது, நம்ம வந்து
பாசிபிளான டெசிஷன்ஸை நம்ம அவங்க முன்னாடி எடுத்து வைக்கலாம். ஓகே, இந்த நீங்கள் சொன்ன ப்ராப்ளம்க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அவங்களே ஏதாவது இல்லை இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், அப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த டெசிஷன் எடுத்திங்கன்னா இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்படி இருக்கும், இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும். அது மாதிரி இல்லை அதர் டெசிஷன் எடுத்திங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், ஸோ அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணலாமே தவிர அவங்களுக்காக நீங்கள் எப்போவுமே டிசிஷன் எடுக்கவே கூடாது. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிரின்சிபிள் இந்த கேஸ் ஒர்க்கில். ஓகே, ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால், நாளைக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அவங்க ப்ளேம் பண்ணக்கூடாது. கேஸ் ஒர்க்கரை நம்மளை வந்து அவங்க கிளைண்ட் வந்து ப்ளேம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது லைஃப் டிசிஷன்ஸில் என்ன வேணால் ஆகலாம் இல்லையா? அதனால் வந்து நம்ம அவங்களுக்காக டிசிஷன் எடுக்கக்கூடாது. இன்னொன்று முக்கியமான விஷயம், இதுக்காக நம்மளோட சேஃப்டிக்காக மட்டும் இல்லை, அவங்களுக்குமே வந்து அவங்களோட லைஃப்பை டிசைட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ரைட்ஸுமே அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? நம்மக்கிட்ட வந்துட்டாங்க ப்ராப்ளம் சொல்கிறதுக்குன்றதுக்காக நம்ம அவங்களுக்காக டெசிஷன் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் அவங்களோட ப்ராப்ளமுக்கு அவங்கள தான் டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், நம்ம கைட் பண்ணணுமே தவிர நம்ம அவங்களுக்காக டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்றதில் நம்ம ஸ்டபானாக இருந்துக்கணும், ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட். பிரின்சிபல் ஆஃப் நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ ஒருத்தரை பார்க்குறோம், ரோட்டில் யாரையோ புதுசாக பார்க்குறோம், இல்லாட்டி நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்ந்த உடனே யாரையோ ஒருத்தரை காலேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா, பார்த்த உடனே ஓகே இவன் நான் அப்படி தான் இருப்பான், இந்த மாதிரி ஆளுகள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ப்ரீ கன்சம்ஷன் வச்சுக்கிறோம்ல, அது எல்லாருக்குமே நேச்சுரலாக இருக்கும். ஓகேவா? இவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க, இவங்களெல்லாம் நம்பவே கூடாது, இவங்களோடலாம் சேரவே கூடாது அப்படின்னு ஒரு அவங்களோட பழகாமலே பேசாமலே நம்மளாக ஒரு தாட்ஸ் வச்சுக்கிறோம் இல்லையா? பட் மேபி பழகி பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து குட்டாக கூட இருக்கலாம், ஓகேவா கூட இருக்கலாம். ஓகே, ஆனால் அதை நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணுறோம் இல்லையா? முன்னாடியே யோசிச்சு இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்குறோம்ல, அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, சாரி, ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடோட தான் வந்து நம்ம வந்து கிளைண்ட்டை ட்ரீட் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னது? ஒரு ஓப்பன் மைண்டட்னஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஓப்பன் மைண்டட்னஸ், அவங்க நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? பிரின்சிபல் ஆஃப் அக்செப்டன்ஸ். அவங்க எப்படி இருந்தாலும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ வந்து ஒரு ஓப்பன் மைண்டட்னஸோட அவங்கள வந்து எடுத்துக்கோங்க, இன்டேக் பண்ணிக்கோங்க, அவங்களோட ப்ராப்ளத்தை கேளுங்க, லிசன் பண்ணுங்கள், அவங்களோட டெசிஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. ஓகே, டெசிஷன் எடுக்காதீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோஷியல் கேஸ் ஒர்க். ஓகே, ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த இத்தனை சைடடிங்ஸ் அப்படின்னா பிக்காசன், PICASSN, பிக்காசன். ஓகே, இது வந்து பிரின்சிபல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். P for participation, I for individualization, and C for communication, A for acceptance, S for self-determination, and another S for self-awareness, and N for non-judgmental attitude. Okay, so இதான் வந்து principles of social case work. Okay, and that's all for the class today. Let's meet in the next video. Until then, it's bye from Lakshmi Prabha. Thank you.